பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசுகிற பொழுது ஜபத்தை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார் பாருங்க. ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று. ஆமாங்க, ஜபம் என்பது ஒரு சாதாரணமானதல்ல. ஜபம் என்பது ஆண்டவரோடு கூட இருக்கிறதான ஒரு உறவு, ஆண்டவருடைய திருசந்நிதி அவரிடத்துல கேட்கிறதான ஒரு உறவு, அவரோடு கூட இருக்கிறதான ஒரு தொடர்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, ஜபத்தையும் குறித்து சொல்லுகிறார், விசுவாசத்தையும் அழித்து இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய திருப்பாதத்துல அதிகமாக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய திருச்சமூகத்துல பெற்றுக்கொள்வார்கள். ஜெபிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஜெபிக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக நிற்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் ஒருபோது பின்வாங்கி போகவே மாட்டார்கள். ஜெபிக்கிறவர்கள் பரிகாசிக்கப்படலாம், ஆனால் ஜெபிக்கிறவர்கள் பிரகாசிக்கப்படுவார்கள். ஒருபோதும் ஜெபிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். எவைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ, எதையெல்லாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்துல கேட்கிறார்களோ, ஆண்டவருடைய திருச்சித்தத்தின்படி ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பது நிச்சயம். இந்த கால வேளையில உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ, என்னவெல்லாம் கர்த்தருடைய திருச்சமூகத்தில் உங்களுக்கு தேவையோ அவைகளை குறித்து நீங்க ஜெபம் பண்றீங்களா? அவைகளை குறித்து கர்த்தருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இவையெல்லாம் நான் கேட்கிறேன், எனக்காக ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்றேன், என் எதிர்காலத்திற்காக நான் ஜெபம் பண்றேன், இவைகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று ஜெபம் பண்றீங்களா? கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க எவைகளை கேட்கிறீர்களோ, எவையெல்லாம் ஜெபத்துல நீங்கள் கேட்கிறீங்களோ கட்டாயம் பெற்றுக் கொள்ளுவீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையின் படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும், ரத்த போட்டக்குள்ள இவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். என் தேவனே, இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க. எவைகளுக்கெல்லாம் திருப்பாதத்தில் இவர்கள் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, இப்பொழுதே இன்றைக்கே அவைகளை பெற்றுக் கொள்ளட்டும். உமக்காக ஜீவனுள்ள சாட்சியாக நிற்கட்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் இவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் செவி சாய்த்து இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்தருளும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.